Hi friends, நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா தேங்காய் சாதம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தறலாம். பாருங்க நான் ஒரு பிளேட் வந்து சாதத்தை ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். சூடா போட கூடாது. நான் 1 டம்ளர் அரிசி போட்டு சாதம் வடிச்சு ஆற வச்சு எடுத்துக்கிறேன். அதுக்கு நான் அரை மூடி தேங்காய் வந்து எடுத்து துருவி வச்சிருக்கேன். வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம். வரமிளகா 4-5 மிளகாய் எடுத்துக்கிறேன். நீங்க பச்சை மிளகாய் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, கடுகு, ஜீரகம் 1 டீஸ்பூன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் எடுத்து வச்சிருக்கிறேன். நான் இதில் தான் தாளிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு தேங்காவை வந்து எண்ணெய் இல்லாமல் வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க, ரொம்ப கருகிடக்கூடாது. தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அடுப்பை ஸ்லோ பண்ணிட்டு வறுத்துக்கலாம். இப்போ லைட்டாக வறுத்தாச்சு. இந்த ஸ்டேஜ் போதும், நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ தேங்காய் சாதத்தை தாளிச்சிக்கலாம். கடாய் ஹீட் ஆன உடனே ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகட்டும். இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு, கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வெடிச்சோடனே ஜீரகம், கடலைப்பருப்பு எல்லாம் லைட்டாக ஒன் பை ஒன் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. கடலைப்பருப்பு, இப்போ ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் சாப்பாடுக்கு ஃப்ளேவரே ஜீரகம் தாங்க. அப்புறம் கருவேப்பிலை, அடுத்தது வரமிளகா, வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின வாட்டி நம்ம சாப்பாடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ சாப்பாடு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. தேங்காய் சாப்பாடுக்கு சாதம் நல்லா ஆற விட்டு போட்டோம்னா நல்லா இருக்குங்க. சூடாக போட்டோம்னா கொஞ்சம் கொல கொலன்னு வந்துடும். இப்போ சாப்பாடு போட்டு கலரியாச்சு. உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு அதையும் ஒரு டைம் வந்து கலரி விட்டுறலாம். இப்போ தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் ஆட் பண்ணியாச்சு. இது ஒரு டைம் வந்து நல்லா கலரி எடுத்துடலாங்க. நமக்கு தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக நமக்கு தேங்காய் சாதம் ரெடி ஆயிருச்சு. இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.